சார் ஆனா இப்ப நீங்க சூர்யா அவர்கள்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப அவருடைய முக்கியமான படங்கள்ல நீங்க பணியாற்றிருக்கீங்க. ஏன்னா பெரிய அண்ணா பண்ணும்போது பெரிய அவருக்கு அண்ணா மார்க்கெட்டே பண்ணேன் சார். கிடையாது. நான் பார்த்தேன் சார். சூர்யா அந்த ஃபர்ஸ்ட் படம் பண்ணக்குள்ள அந்த வயலின் வாசிக்கக்குள்ளலாம் கேட்பாரு. ம். இது நல்லா நான் வாசிச்சேனா அப்படிலாம் கேட்பாரு. அப்படிதான் இருந்தாரு. நான் அந்த படம் பண்ணிட்டு சிவகுமார் சார் வந்து ஏவிஎம் டப்பிங் தியேட்டர்ல வந்து என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு. சிவகுமார் சார். அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்கேன் அந்த பாட்டு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வாய்ப்புகள் அமையலையே. நான் அப்படியும் போய் பார்த்தேன். சூர்யாக்கா அங்கே ஆஃபீஸ் அவங்க வீட்டுக்கே போயிருக்காங்க. சூர்யா சார் பார்க்கணும். சந்திரசேகர்னு ஒருத்தர் மேனேஜர் அப்போ இருந்தார் அவர்கிட்ட. இது எந்த காலம் சார் நீங்க சொல்றது? இது இருக்கும் சார். இப்போ ஒரு 8-10 வருஷம் இருக்கும். ஓகே. இந்த அஞ்சான்லாம் வந்த டைம்ல. அந்த டைம் நான் ட்ரை பண்ணேன். ஒரு பேசியிருந்தா தானே சார் தெரியும். என்னன்னு கூப்பிட்டு பேசுறது கூட இங்கே சினிமாவில் அப்படி தான் சார். யாரும் இங்கே ஒரு நன்றி விசுவாசம் ஒரு தெரிஞ்சவங்க அப்படிங்கலாம் சினிமாவில் இல்லை. அதனால நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் சார் அப்படி இப்போ நீங்கள் இத்தனை வருஷமாக பயணிச்சிருக்கீங்க. இப்போ ஒரு நன்றி விசுவாசம் இல்லை அப்படின்னா சார் கூப்பிட்டு பார்த்து பேசுறதெல்லாம் கூட ஒரு பெரிய நடிகர்கள் கிட்ட அதெல்லாம் பழக்கமே இல்லை. இல்லை அது இல்லை.